சுத்தம். சென்னை வந்து இந்த நாயை பார்த்தியா? ஆடு மாடு மேய்க்க டைமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்றா. இன்னும் மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டு இருக்கியோ? ஆமாம்ல. ஆமாம் மாப்பிள்ள, எந்திச்சோடனே பயங்கரமாக பசிக்கு. ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா? மாப்பிள்ள அந்த சீன்லாம் இங்கே இல்லைல்ல. நீ ஏதோ ஊரில் இருக்கும்போது மாப்பிள்ள சாப்பிட்டியான்னு கேட்பேன். நானும் மாப்பிள்ள இப்போ தான் சமைச்சேன், ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது அம்முட்டு டிப்ளிக் ஆகலை. அப்போ இப்படி தான் வீட்டை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கியால? என்ன மாப்பிள்ள பண்ணுறது? வெளியூருக்கு வேலை தேடி வந்து எங்களை மாதிரி பசங்களோட சாபம்ல. சரி, இப்போ பசிக்கு என்ன செய்ய? எல்லாம் சென்னையில் வயிறு போச்சா சோத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். எனக்கு இந்த ஆர்டர்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. ஆமல மறந்துட்டேன் மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, நானே ஆர்டர் பண்ணுறேன். ஒருத்தன் கதவை தட்டி சோத்தை கொண்டு வந்து கொடுப்பான், அதை வாங்கி மட்டும் தின்னு. சரியா? சரி மாப்பிள்ள. சரி வை. ஹலோ சார், சார் லொக்கேஷனை மட்டும் சொல்லுங்கள், நானே கொடுத்துட்றேன். அப்படியா? சரி, நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அங்கேருந்து 3வது ரைட் சைடு வீடு, அங்கே கொடுத்துறீங்களா? ஓகே சார். சார், யாரா? ஃபுட்டு சார், ஃபுட்டு. ஆமாம், கொடுங்கக்கா. ஃப்ரெண்டு தான் ஆர்டர் போட்டான். தேங்க்ஸ். ஏங்க பைசா நைய 150. பணம் பே பண்ணலையா? ஃப்ரெண்டு தான் ஆர்டர் போட்டான், பே பண்ணிப்பான்னு நினச்சேன், பண்ணல. ஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள், நானே சென்ட் பண்ணிடுறேன். ஐயோ, என்கிட்ட ஜிபே ஒர்க் ஆகலை சார். நீங்கள் வேணால் கையில் கேஷாக தந்துடுறீங்களா? ஐயோ, கேஷாக என்கிட்டயும் இருக்காது. சரி, ஒரு நிமிஷம், அந்த வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். க்யூட்டாக இருக்கா, ஊர்க்காரன் போல. தேஜு, நீ க்யூட்டாக தான் இருக்க. மாப்பிள்ள, வீட்டில் எங்கேயாவது ரூபா வச்சிருக்கியால? உள்ள டேபிள்ல பாரு. டேபிள்னா எந்த டேபிள் கரெக்டாக சொல்ல? என் டேபிள்ல பாருல, உள்ள இருக்கும் பாரு. ஓ, உள்ள இருக்கா? உள் ரூம் அங்கேயா? அந்த சின்ன டேபிளா? அதேதான். இல்லை, இங்கெல்லாம் எங்கேயும் காசு இல்லை மாப்பிள்ள. அங்க இல்லையா?
ரைட்ல என் பேண்ட் தொங்கும் பாரு. இந்த அதுல இடத்துல. இருக்கும். துவைச்சியால ஏய் பாருடா. கிடைச்சதா இல்லையா? ஏன் ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப ஆப்போசிட்ல இருக்க செல்ஃப்ல பாரு. எது இந்த கருப்பு கலர் செல்ஃபா? ஆமா. ஒரு நிமிஷம் இரு பாக்கு. இங்கல வச்சிருக்க. நல்லா தேடங்கிட்டே இருக்கும். ஓ இங்க எங்கேயுமே காசு இல்ல மாப்ள. நீமே காசுலன்னு எனக்கும் தெரியும்ல. நீ நம்ப மாட்டியே. அதனால தான் உன்னையே தேட விட்டேன். விளாடுதியால அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கார்ல அந்த அண்ணன். ஏது அங்க நிக்கிறது ஒரு அண்ணன். ஏய் மீட்ட இங்க வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி நீ போய் நானே பார்த்துக்கிறேன். எங்க வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் கேஷ் இல்லை. அச்சோ அப்போ ஃபுட்டை கொடுத்துறீங்களா? என்னங்க அப்புறம் என்னங்க? ஆ எதுக்கு என் ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு வேணா பண்ணிடுறீங்களா? ஆ கொடுங்க. எவ்வளோ சொன்னீங்க? ஏங்க எத்தனை டைம்ங்க சொல்லுவாங்க? ஐயோ சாரிங்க 150 சொன்னீங்கல்ல. ஏங்க அவங்களுக்கும் போகலங்க. அச்சோ ஃப்ரெண்ட் இல்லை. இப்போ என்னங்க பண்ணுறது? ஆ இங்கே பக்கத்தில் அண்ணாச்சி கடை இருக்கு. அங்கே ஜிபே பண்ணிட்டு அமௌண்ட் மாற்றி தந்துடுறீங்களா? ஓகே 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 ஒரே நிமிஷம். எங்க உங்கள் ஃபுட்டை உள்ளே வச்சுட்டு வந்துட்டுமா? அட உங்கள் பணத்தை கொடுத்துருவேங்க. சச்சா நீங்கள் போய் வச்சுட்டு வாங்க. சோப்பா அச்சோ இது முன்னாடி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது அசிங்கமாக போயிருங்க. ஐயோ வந்துட்டானே தேய்ச்சி சொல்ல சமாளி. கிளம்பலாங்களா? வாங்களேன் அப்படியே பேசிட்டு நடந்தே போகலாம். ஏங்க என்னாச்சு? டபுள்ஸ் ஓட்ட தெரியாதா? ஐயோ அப்படி இல்லைங்க. சாரி 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 புரியுது புரியுது. ஒரு பையன் கூட எப்படி ஒரு பொண்ணு தனியா ஐயோ அதானே. அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் வண்டியில் கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதான். என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க என் வண்டி ஒன் டைம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே படுக்க போட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தா தாங்க ஸ்டார்ட்டே ஆகும். இதாங்க என் வண்டியில் பிரச்சனையே. ஏங்க இது என்னதுங்க? ஏங்க நம்ம பொருளை நம்ம தாங்க பத்திரமா வச்சுக்கணும். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. எங்க அப்பா கொஞ்ச நாளாவே சைலா ஒர்க் ஆகாது. அதான் இந்த பூட்டு. சரி சாட்சி போடுங்க கிளம்பலாம். ஏங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இதுலேயே தான் போகிறேன். கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போகலாமா? சரி வாங்க நானே. அப்புறம் சென்னைக்கு புதுசா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? பார்த்தாலே தெரியுது. சார் எந்த ஊர்? நமக்கு தூத்துக்குடி. ஓ உங்கள் பேர்? மணி. நீங்கள்? தேஜு. அப்புறம் சென்னைக்கு என்ன வேலை வந்திருக்கீங்க? பர்சனல்னா வேண்டாம், பட் நான் கேட்டுட்டல, பதில் சொல்லாம விட மாட்டேன். பரவாயில்ல சொல்லிருங்க. பர்சனலாக எதுவும் இல்லைங்க. சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தேன். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுக்காக வெயிட் ஓ பண்ணேன். அப்போ இனிமே சென்னை தான். வேலை கிடச்சிருச்சுன்னா. அப்புறம் சென்னையெல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு என்னமோ பெருசாக செட் ஆகலைங்க. ஏன் என்னாச்சு? எங்கெங்க எங்கே பார்த்தாலும் ஓடிட்டே இருக்காங்க. எங்கள் ஊர்னா ஆடு மாடு கோழின்னு அது ஹலோ ஹலோ சொல்லுங்க. நானும் ஊருக்காரி தான். ஆனால் சென்னையை பற்றி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருங்க இருங்க. இருங்க ஏங்க சண்டை போகிற மாதிரி பேசுகிறீங்க? இனிமேல் நானும் சென்னையில் தானே இருக்க போகிறேன். எங்க அதாங்க நானும் சொல்கிறேன். இங்கே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. நாம தாங்க ட்ராவல் பண்ணணும். அதோ கடை வந்துருச்சு. நீங்கள் போய் மாற்றிட்டு வந்துடுறீங்களா? ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஊருக்கு நான் புதுசு கொஞ்சம் கூட வாங்கலேன். இல்லைங்க அந்த கடைக்காரனுக்கு எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீங்கள் பயப்படாதீங்க, இது ஃபுல்லாக நம்ம ஏரியா தான். நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன பஞ்சாயத்து? அடிதடி வெட்டுக்குத்தெல்லாம் தேஜுக்கு அசால்ட்டு. இது ஒரு சின்ன முட்டை கேஸ் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. அவன் கடையில் 10 ரூபாய் கொடுத்து 2 இளந்தோட வாங்க. அதுக்கு அவன்ல ஏ தேஜு உன் கையை கட்டு, உன்னையும் நம்ப முடியாது, நீ நிறைய எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அப்படியே சுருன்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி அவன் கடையில் நான் திருடி இருக்கேன்.
God, சத்தியமா திருடவே இல்லைங்க. ம் ம் நான் இப்போ ஏங்க இப்போ என்ன நான் இங்க இருக்கேன்னு அவட்ட சொல்லாதீங்க. பயத்துல கடையடே சாத்திட்டு போயிடுவான். நேத்து ஒரு ஏரியாக்கு ஆர்டர் போயிருந்தேன். அங்க பிரச்சனை பண்ண அதே பொறுக்கி பசங்க தான் வேணுங்க. யோ என்னையா பண்ற? அவங்களெல்லாம் ஒரு தடவை தொட்டுட்டா நம்மளை தேடி திரும்ப திரும்ப வருவாங்கயா. அவங்க உங்களை தேடி வரல, என்ன தேடி வந்திருக்கானுங்க.